ஒரு விபத்தால நம்ம லைஃபே போயிடுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பசங்க எல்லாருமே ரீல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்கன்னா, பஸ் மேல ஏறி ரீல்ஸ் பண்றது, பஸ்ல ஃபுட்போர்டு அடிக்கிறது, ட்ரெயின்ல ஆபத்தான முறையில தொங்கிக்கிட்டே ரீல்ஸ் பண்றது, பைக்ல ஹெல்மெட் போடாம ஓவர் ஸ்பீடா போறது, ஸ்டண்ட் பண்றது, பெரிய பெரிய பில்டிங் இல்ல மலை மேல ஏறி ரீல்ஸ் பண்றதுன்னு ரொம்ப ரிஸ்கான முறையில ரீல்ஸ் பண்றாங்க. இதனால எவ்வளவு பேர் இறந்தும் இருக்காங்க. சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும், நிறைய லைக்ஸ் வியூஸ் வரணும் அப்படின்னு பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுற மாதிரி ரோட்ல ரீல்ஸ் பண்றது, அவங்க ரிஸ்கான முறையில ரீல்ஸ் பண்றாங்கல்ல, நான் பண்ணா என்ன அப்படின்னு போட்டி போட்டு ரீல்ஸ் பண்றது. நீங்க ஆபத்தான முறையில ரீல்ஸ் பண்றதால உங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் வராது, அங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் ப்ராப்ளம் தான். நம்ம பண்ற சின்ன விஷயம் தான் பின்னால நமக்கு பெரிய ப்ராப்ளமா வரும். சோ ரீல்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லல, நீங்களும் சேஃபா இருக்கணும், மத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. ஆபத்து இல்லாத இடமா பாருங்க, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா ரீல்ஸ் பண்ணுங்க. பைக் ஆர் கார்ல ஸ்பீடா போறத அவாய்ட் பண்ணுங்க. லைக்ஸ் வியூஸ்க்காக உங்க உயிரை விடணுமான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி சேஃபான முறையில ரீல்ஸ் பண்ணாலே உங்களுக்கும் ப்ராப்ளம் வராது, மத்தவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஃபாலோ ரூல்ஸ், சேஃப் லைஃப்.